நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக தேடினாலும் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் அப்படின்றது கிடைக்கிறதே இல்லை. ஆனாலும் அதை தேடி நம்மளோட பயணமானது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த பயணத்தை நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறது தான் இந்த உலகத்தில் நம்மளோட பங்கீடு. நம்மளோட தேடலை கண்டடைகிற அந்த நொடிக்காக தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். அதை நம்ம சந்திக்கிற அந்த தருணத்தில் தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததே இதுக்காக தான் அப்படின்ற உணர்வு நம்மளுக்குள்ளே வரும். ஆனாலும் சில பயணங்களில் நீங்கள் தேடின விஷயம் உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். அப்படி நடந்தால் கூட உங்களோட பயணத்தை பாதியில் நிறுத்திடாதீங்க. இந்த உலகத்தில் நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது இந்த நேரத்துக்கானது தான். இந்த நொடியை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேடிட்டுருக்க அந்த தேடல் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மனுஷன் தன்கிட்ட இருக்கிற தனிமை மிக்க ஆற்றலை வீணடிக்கிறான் அப்படின்னா எந்த சக்தியாலையும் அதை திரும்ப உருவாக்க முடியாது. அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எந்த சக்தியும் பார்த்திங்கன்னா நம்மளால் பயன்படுத்தலாம் முடியாது. வேறு திசையில் அதை திருப்ப மட்டும்தான் நம்மளால் முடியும். நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அந்த ஆற்றலை நம்ம வச்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பாதை என்னவோ அதை தேடணும். ஸோ அதை தேடி நீங்கள் கண்டுபிடிங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் உயரமான இடத்துக்கு போக முடியும். எப்போவுமே நம்மளோட கொள்கையில் உறுதியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட யாருமே நெருங்க மாட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் மற்றவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிறாங்க. நம்மளோட மனமும் சிந்தனையும் தெளிவான பாதையில் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற கெட்டது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட மனதிடத்தை பார்த்து தானாகவே ஒதுங்கி போயிடும். நம்ம மனசில் இடம் கொடுக்கறதுனால மட்டும்தான் எல்லா பிரச்சனையும் நம்மளை தேடி வருது. தேவையில்லாத ஒரு சில விஷயத்த நம்ம தவிர்த்துக்கிட்டாலே பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் நம்மளை நெருங்காது. சில நேரத்தில் நம்மளுக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தோன்றப்போல்லாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்களோட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் எதிர்கொள்கிற கஷ்டங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை செதுக்கிற உளிகள். வலிக்கு பயந்தவனோட வாழ்க்கை வெளிச்சத்தை பெற முடியாது. உளிகளுக்கு பயந்த பாறைகள் எல்லாரும் வணங்குற சிலையாக மாற முடியாது. உங்களை சுற்றி உள்ள எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் கவலைங்கிறதே படாதீங்க. தடையாக எது வந்தாலும் அதை ஏறி மிதிச்சுட்டு அடுத்த கட்ட பாதையை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்குமே தயாராக இருங்க. நீங்கள் எதுக்கும் யாருக்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. பயந்தவனோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா பாதியிலே நின்றோம். எல்லாத்துக்குமே துணிஞ்சவனோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா தோல்விகளையே தோற்கடிச்சிரும். அதே மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே பார்த்திங்கன்னா நிரந்தரமான பிரச்சனை அப்படின்றது இல்லை. நீங்கள் எதை பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அதை விட்டு நீங்கள் வெளியில் வர உடனே முயற்சி அப்படின்றத செஞ்சுருங்க. அப்போ தான் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க முடியும். பிரச்சனைகளோட மத்தியில் நின்று அதுக்கு தீர்வு நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கண்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் தெரியும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் பார்க்கும்போது தான் அதுக்கான தீர்வு அப்படின்றத உங்களால் உணர முடியும். இன்றைக்கி நம்ம எதிர்கொள்கிற ஒவ்வொரு சவால்களையும் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்ற திறமையே நம்ம வாழ்க்கை இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நினச்சி பார்த்தாலும் நம்மளை நினச்சி பெருமையும் தைரியமும் தான் வரணும். 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதில் நான் ஜெயிச்சும் காட்டியிருக்கேன் அப்படின்னு இனி எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் அதை எட்டி உதச்சிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் என்னோடய வழியில் அப்படின்னு நம்மளோட தன்னம்பிக்கை துளிர் விட ஆரம்பிக்கும். எப்போவுமே நம்ம மற்றவங்களுக்காக மட்டும்தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எப்போ நாம் நமக்காக வாழ போகிறோம் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கே தெரியாது. உனக்காக நீ எப்போ தான் வாழ போகிற அப்படின்ற கேள்வியை உங்கள் மனசுக்குள்ளே நீங்களே கேட்டுக்கோங்க. நம்ம இந்த உலகத்தை விட்டு மறைகிற வரைக்கும் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்மளுக்காக யோசிக்கிறத மறந்து போயிடுறோம். ஸோ இனியாவது உங்களுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசிக்க ஆரம்பிங்க. உங்கள் மனசில் இருக்கிற பயத்தை நீங்கள் வெளியில் காட்டிக்காத வரைக்கும் அது யாருக்குமே தெரிய போகிறது இல்லை. நம்மளோட பலவீனம் தான் பார்த்திங்கன்னா நம்ம எதிரியோட பலம். உண்மையாகவே உங்களுக்கு தைரியம் இல்லாட்டியும் உங்களோட பயத்தை கொஞ்சம் மற்றவங்க முன்னாடி மறைச்சி பாருங்கள். அப்போது உங்களை பார்த்து உங்கள் எதிரி கூட